யமுனா முரளி கிச்சன். இப்போ செய்து காட்ட போகிறது வந்து ஃபிஷ் கறிங்க. மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். அது தேவையான பொருட்கள் காட்டுறேன் நான். இப்போ ஃபிஷ் கறிக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேங்க. ஃபிஷ்ஷு 1/2 kg. அது வந்து கொஞ்சம் மிளகா பொடி, தேவையான மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃபிஷ் க்யூப்ஸு. இது வந்து வஞ்சரம் ஃபிஷ் கிடைச்சது வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இது தேங்காய் பால். தேங்காவை ஒரு மூடி தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் எல்லாம் ஒட்டுக்க தான். அது வந்து ஒரு அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்கள், ஒரு 3 டம்ளர் ஆகும். 3 டம்ளர். அப்புறமா கடுகு, பூண்டு தாளிக்கிறதுக்கு, பூண்டு வெங்காயம் தாளிக்கிறதுக்குங்க. இது வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு. இது வெங்காயம், இது கிரைண்ட் பண்ணுறதுக்கு, மிக்சியில் போடுறதுக்கு. மிளகா பொடி, தனியாத்தூள், மஞ்சள் தூள், இது வந்து புளி கரைச்சல். புளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அளவுக்கு புளி கரைச்சி இது வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் நான். 2 டொமேட்டோங்க, மீடியம் சைஸ் டொமேட்டோ, அதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் தாளிக்கிறதுக்கு, சீரகம், அப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா. இதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன வடை சட்டி வச்சுருக்கேன் நான். கடாய் வச்சுருக்கேன் நான், சின்ன கடாயி. இப்போ வறுக்கிறேங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து வெங்காயம், பூண்டு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இதை மட்டும் வறுக்கலாங்க. இதை வறுத்துட்டு இது மிக்சியில் போட்டுக்கலாம். நீங்கள் கடலை எண்ணெய் தாளிக்கிறீங்களோ இல்லை அல்லது தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறீங்களோ? கேரளாலாம் தேங்காய் எண்ணெய் தான் செய்வாங்க. நல்லெண்ணெய் தாளித்தாலும் பரவாயில்ல, அது ஆந்திரா ஸ்டைலு. எந்த எண்ணெயில் வேணாலும் இதை வந்து வணக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு முறை வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் 3 சாமான் வறுத்து எடுத்துக்கிறேன் நான். இதை வந்து மிக்சியில் போட்டுக்கிறேங்க. வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டாக்க நல்லாயிருக்கும், சீக்கிரம் குழம்பாகும். இது மோரல்லெஸ் வந்து அந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரி தானுங்க. கொஞ்சம் பக்கத்தில் அது மாதிரி தான் வரும். எனக்கு இதுக்கு புளி கரைச்சல் அதிகமாக ஊற்றிருக்கேன், தக்காளி பழம் கம்மிப்படுத்திருக்கேன், டொமேட்டோ. இது பச்சையாகவே போட்டிருக்கேன் நான். சின்ன வெங்காயம்லாம் இதுக்கு வறுத்து போடுறேன் நான். மீன் குழம்புக்கு புளி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பார்த்தீங்களா? இனி கொஞ்சம் வறுக்கணும். வறுத்துட்டா பச்சை வாடையெல்லாம் போயிடும், குழம்பு சீக்கிரமாகுங்க. கொத்தமல்லி தூள் வேணால் லாஸ்ட்டில் போட்டுக்கலாங்க. ஒரு முறை வறுத்துட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை இது பண்ணாக்க கொத்தமல்லி பொடி போட்டால் வாசனையாக இருக்கும். கறி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போடுறேன் நான்.
ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டால் போருங்க. கொத்தமல்லி பொடி, தனியாத்தூள், என்ன வேணாலும் சொல்லலாம். பார்த்தீங்களா, ஸ்டவ் ஆறி இருக்கு, ஆனால் சும்மா அந்த சூட்லேயே போட்டு எடுத்துருக்கேன் நான். இனி ஆறட்டும், அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு மிக்சியில் போட்டு அப்புறம் உங்களுக்கு தாளிக்கிறது எப்படின்னு காட்டுறேன் நான். இப்போ செய்து காட்டுங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நான். இது ஒரு கெட்டி பாத்திரத்துக்காக இந்த குக்கர் வச்சுருக்கேன் நான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க கூட, ஏன்னா புளிக்குழம்பு நல்லா இருக்கும். புளி இருக்கிறதுனால இதில் ஊற்றுறதுனால மீன் குழம்பு ரொம்ப நல்லா வருங்க, டேஸ்ட்டாக வரும். சின்ன ஸ்பூன் இல்லைங்களா இது, அதனால் பாருங்கள். இப்போ எண்ணெய் காயறதுக்கு விடுறேன் நான். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடலாங்க. கடுகு கொஞ்சமாக போட்டால் போரும், அதிகமாக வேண்டாம். கடுகு பொரியணும். கடுகு பொரியுதுங்க. இப்போ பொரிஞ்ச பிறகு சீரகம் போடலாம். இப்போ சீரகம் போடுறேங்க. சீரகம் போட்டு அது பொரியணுங்க. பார்த்தீங்களா, இப்போ வெந்தயம் போடுறேன். எல்லாம் 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுறேங்க, 1/2 ஸ்பூன் கம்மியாகவே. இப்போ கருவேப்பிலை தழை, வரமிளகாய் போட்டுட்டு இந்த வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் தனியாக, அது 2 போடுறேன். தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த பச்சையை அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி பழம், அதை ஊற்றலாம். அதிலே மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெறும் வரமிளகா பொடி, சாம்பார் பொடி இல்லைங்க இது, வெறும் வரமிளகா பொடி. குழம்புக்கு மட்டும் போடுறேங்க, ஃபிஷ்ஷுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷு கழுவிட்டு வரமிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். புளி அதிகமாக ஊற்றுறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாக வரமிளகா பொடி போட்டுடலாம். இப்போ இந்த புளி கரைச்சல் ஊற்றிடுறேன். உங்களுக்கு கலருக்கு பழைய புளி இருந்தால் கருப்பாக வரும், கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். புது புளி இருந்தாக்க லைட் கலரில் இருக்கும். அப்புறமா இந்த மிக்சியில் போட்டு வச்சுக்கிறது அதையும் ஊற்றிடலாம்.
எல்லாம் கலக்கி விடுறேங்க பாருங்கள். கலக்கி விட்டுட்டு இந்த தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஒரு மூடி தேங்காய்ங்க, 1/2 கிலோ ஃபிஷ்ஷுக்கு. தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு கல் உப்பு போடுறேன் பாருங்க. இது கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியான பிறகு ஃபிஷ்ஷு போடலாம். இதுக்கு மூடி ஃபுல்லாக போட வேண்டாங்க. நம்ம பாதி ஊற்றிட்டா, நம்ம பாதி மூடி போட்டாக்க போகிறோம். கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இப்போ குழம்பு கெட்டியாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஃபிஷ் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா முக்கி இருக்கணுங்க. முக்கி விட்டுடலாம். இப்போ கலக்கி விட்டால் பரவாயில்லைங்க. அப்புறமா கலக்கினாக்க ஃபிஷ்ஷு உடஞ்சி போகும். அழுங்காமல் எடுக்கணும் நம்ம. மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மேலே ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாங்க. லேசாக மூடி வைக்கலாம். பாருங்கள், அந்த ஆவி வந்து அந்த தண்ணி வந்து அதில் விழக்கூடாது. அதனால் கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வேகும். ப்ளஸ் கெட்டியாக இருக்கும் குழம்பு. நம்ம மூடி வச்சோம்னா கெட்டியாக இருக்காதுங்க. ஸ்லோவில் வச்சுருங்க. இப்போ ஃபிஷ்ஷு வந்து வேகணும். வெந்ததுன்னா ஃபிஷ் குழம்பு ரெடி. ஃபிஷ்ஷு வெந்துருக்குங்க. இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா மேலுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. வெள்ளமாக ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுங்க. வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்களா இப்படி இருக்கணும். இப்படி எடுத்து ஊற்றும் போது ரொம்ப கெட்டியாக, இது ஆறி போனால் இனி கெட்டியாகிடுங்க. இது ஆஃப் பண்ணிடுறேங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.